Number 160, V. Balasubramanian. 160. Thank you. Okay. ஒருங்கிணைப்பாளர் நான் பிராமணத்தில் தான் அது இல்லைன்னு நான் சொல்லலை. அது நான் சொல்றதுல எந்த வெட்டம் இல்லை. நான் பிராமணத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கருணாநிதியை இந்த ஜாதியை சொல்றாரு, இது இருக்கணும். இவர் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை பிராமண சமுதாயத்தை அவமதிக்கிறார் என்ற தகவல் தமிழக மக்களுக்கு என்னைக்கு இந்த சட்டமன்ற குறிப்பேட்டில் இருக்கணும்னு சொன்ன தைரியமான ஒரு பெண்மணி புரட்சி தலைவர் அப்போ வீட்டில் போய் சேர்ந்தார். இல்லை அது வேண்டாம், அவர் ஏதோ எழுதி நான் சட்டமன்றத்தை இருக்குவானாங்க அப்படின்னு சட்டத்தை குறிப்பிட்டு இருக்குவானாங்க அப்படின்னு அவர் காங்கிரஸ் சார்பில் பேசினாரு. அம்மா சொன்னாங்க இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு மாப்பிடித்த கருணாநிதியை போன்றவர்களும் ஜாதியை சொல்ல இருக்கிறாங்கிறது நாளைக்கு நான் இறந்த பின்னாலும் மறைந்த பின்னாலும் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ சட்டமன்றத்தில் பேசுகிற அத்தனை குறிப்புகளும் 52லேருந்து நம்ம தேர்தல் நடந்ததுன்னா 52ல் யார் என்ன பேசுனாங்க, எந்த எம்எல்ஏ பேசுனாங்க, எல்லாம் இருக்கும். அது எல்லாம் எப்போ பேசினாலும் இது மாதிரி பண்ணாருன்னு தெரியணும் தான் சொன்னேன். நான் கருணாநிதி தப்பாக சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். அவர் அந்த மாதிரி அந்த சமுதாயத்தை புறக்கணிப்பார். சமுதாயத்தின் மீது ஒரு வெறி கொண்டாங்க என்பதை புரட்சித்துறை அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக பேசினார். இந்த 20 வலுவடைகளுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு வச்சாங்க. நான் சட்டமன்றம் எனக்கே தெரியாது. தேர்தலுக்கு ஒரு தேர் இருக்கும், உடஞ்ச தேர் இருக்கும், உடஞ்ச தேர் தான் இருக்கும். என் தாய் மண்ணுக்கு வணக்கம், என் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோருக்கும் வந்திருக்கும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் அனைவருக்கும் இங்கு அழகாக வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிற மகளிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ராமநாதன் சார் அவருடைய பாணியில எல்லாரையுமே குறிப்பிட்டு பேசிட்டாரு. எனக்குமே எல்லாரையுமே தெரியும். ஆனா ஒவ்வொருத்தரையும் మనసులో నా குறிப்பிட்டு எல்லாருக்கும் சேர்த்து ఎందరో మహానుభావులు అందరికీ వందనములు அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறேன். கோஷம் போட்ட என்னுடைய சகோதரருக்கு ஒரு செப்பரேட் தனது சிறப்பு வணக்கம். ஏன்னா அவர் இங்க கோஷம் போடுறது 2ஆம் முறை. முதல் முறை எனக்கு அரசியல்ல ஒரு படிக்கட்டு அமைஞ்சதுன்னு சொல்லணும். இன்றைக்கு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு நாள். அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ராமநாதன் சார் தான் ஒரு பெரிய நீண்ட உரைய சொன்னாரு. அதுல எல்லாரையும் அழகழகா நீங்க அறிமுகப்படுத்தினீங்க, எல்லா பெரியவங்களையும். நான் சின்ன பொண்ணு தானே, என்ன நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க, அப்பப்போ வெடிகுண்டு போடுவாங்க அப்படின்லாம் சொன்னாரு. ஏங்க, வெடிகுண்டு போடுறத பத்தி இந்த சபையில போய் சொல்றீங்களே, மாத்தி சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்மளும் சத்தமா 4 பேருக்கு கேட்கிற அளவுல உருவாகி இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து மற்றதையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நம்ம இல்லை, அது நம்ம இல்லை. சரிங்களா? இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். சோமநாத் கோயில் நிறுவப்பட்ட 1000 ஆண்டுகளை அங்கீகரிக்கும் விதமாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலின் வரலாற்றுக்கு மதிப்பு மரியாதை செலுத்தி இருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது. மோடி அவர்கள் போறதுனால நிறைய கத்துக்கிறோம். அந்த கவனத்தை அங்க ஈற்று இருக்கிறோம். போன வருஷம்
வருஷம் ஜனவரியில நான் அங்க இருந்தேன், சோம்நாத் கோயில்ல இருந்தேன். இந்த வருஷம் ஜனவரியில சேம் இந்த டைம்ல வந்து மோடி அவர்கள் அங்க போயிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய லேர்னிங் லெசனா நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இந்தியா மற்றும் தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு வந்து தீ பரவட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தீ எல்லாம் கிடையாது. எப்பவுமே தமிழ்நாட்டுல பக்தி தான், பராசக்தி தான். அந்த சக்தியின் பக்தி தான். காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு கேட்ட அந்த பாரதியோட மொத்த ஆன்மீகமும் இந்த தமிழ்நாட்டுல விளைஞ்ச பக்தி தான். சோம்நாத்ல இன்னைக்கு இந்த பக்தியுடைய பின்னணியை நான் ஏன் எடுக்கிறேன்னு சொன்னா, அது தெய்வ பக்தி தான் தேசபக்தி, தேசபக்தி தான் தெய்வ பக்தி. தமிழ்நாட்டையும் ஆன்மீகத்தையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. கடவுளை மறுக்கிறவங்க கூட ரகசியமா போய் மாட்டுக்கு ஒட்டகத்துக்கெல்லாம் பூஜை பண்ற நாடுதான் இது. இல்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி பூஜை பண்றவங்கள சொல்லல, நமக்கெல்லாம் தெரியாம பின்னாடி போய் அந்த குங்கும பிரசாதத்தை வாங்கிக்கிறவங்களையும் சேர்த்து சொல்றேன். அப்படிப்பட்ட நாடுதான் இது. அதனால தமிழ்நாட்டுக்கும் ஆலயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாலமாக இருக்கக்கூடிய அந்தணர் சமுதாயத்தை எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் நம்ம வந்து இனிமே செயல்பட வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னா இங்க ஒருத்தருக்கு பிடிக்காது, இருவருக்கு பிடிக்காது. ஆனா ஒருங்கிணைக்க வேண்டும், எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அப்படி வேணா வச்சுக்கலாமா? ஒற்றுமையாளர், ஒற்றுமை ஊட்டாளர், அப்படி ஏதாவது யோசிக்கணும். ஐக்கிய கர்த்தா வேற லாங்குவேஜ்ல. ஆலயத்துக்கும் அந்தண சமுதாயத்துக்கும் பெரிய ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு சோம்நாத்ல வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசினதை நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனையோ ஆயிரம் வருடங்களா அந்த மஹ்மூத் கஜினி முகமது வந்து இடிச்சு சிதிலம் அடைஞ்சு சின்னாபின்னப்படுத்தப்பட்ட கோயிலை மறுபடியும் எழுப்பியிருக்கிறாங்க. அங்க ஒவ்வொரு தரமும் அந்த படையெடுப்பு வரும்போதும் அதுல மூலவர்களை காப்பாத்திருக்கிறாங்க. 50,000 பேர் இந்துக்களை எதிர்த்து, இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுது 50,000 பேர் தங்களுடைய உயிரை துச்சம் என்று நினைத்து அங்க போராடி இருக்கிறாங்க. அந்த 50,000 பேர்ல அதிகபட்சமானோர் பிராமணர்கள். கோயிலுக்காக தங்களோட உயிரை நீத்தவர்கள். கடவுளை என்றும் கைவிடக்கூடாது. கடவுள் நம்மை கைவிட மாட்டார், ஆனால் கடவுளுக்காக நாம் என்றும் நிற்க வேண்டும் அப்படின்னு நினைத்த பிராமணர்கள் வரலாறு சோம்நாத்தில் மட்டுமல்ல, இங்கு ஸ்ரீரங்கத்திலும் இருக்கிறது, மீனாட்சி கோயிலையும் இருக்குது. ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா மாலிக் கஃபூர் வரும் பொழுது அவசரமா ஒரு செவரு எழுப்பிட்டு கிடைக்கிற சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு காப்பாத்திக்கிட்டு ஓடினவங்க ஒரு பக்கம், அந்த செவத்துக்கு வெளியே காவல் காத்து உயிர் நீத்தவர்கள் ஒரு பக்கம். எல்லாரும் பிராமணர்கள், கோயிலே கதின்னு நின்ற அர்ச்சகர்கள். அப்படிப்பட்ட சமூகம். இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி கோயில்ல ஒரு லிங்கம் இருக்கு, அதுல வந்து அந்த வெட்டுப்பட்டு இருக்கும். ஏன்னா மூலவரை மறைச்சிட்டு அந்த லிங்கத்தை வச்சிருப்பாங்க. இப்படி எத்தனை தியாகங்கள், உயிர் தியாகம், பண தியாகம். அத்திவரதர் காஞ்சிபுரத்துல தடாகத்துல இருந்து 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே எடுக்கிறாங்க. அப்படி தாங்களும் உயிர்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்து ஒவ்வொரு முறையும் யாராவது வந்து அடிச்சாங்கன்னா கடவுளுக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தம்முடைய சமுதாயத்தை நினைக்காம செயல்பட்ட ஒரு சமுதாயம். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக, இந்த 20ஆம் நூற்றாண்டு இல்ல, 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த தமிழ் இந்து சமுதாயத்துக்குள்ள
திட்டமிட்டு ஒரு விரிசல் வருது. அந்த விரிசல் I think if my memory serves right 1925 அநீதிகளை எல்லாம் ஒன்னொன்னா அவிழ்த்து விடக்கூடிய ஒரு துவக்கம். பிராமணர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற பேருல நீதிங்கிற பேரையும் சேர்த்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி பிராமணர் அல்லாதவர்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி பிராமண வெறுப்பை அறுவடை செய்து இந்த பக்கம் அவங்கதான் அப்படின்னு பூச்சாண்டி காமிச்சு அப்பப்போ இந்த திராவிடிய சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் காட்டக்கூடிய பூச்சாண்டிகள்ல முதல் பூச்சாண்டி அது. அப்படி பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் பிராமண வெறுப்பை அறுவடை செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது இந்தி எதிர்ப்பு அப்படின்னாங்க. இந்திய எதிர்ப்புக்கு அப்புறம் இப்போ சமீபத்துல பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னாங்க. அப்படி இல்ல, அவங்க சிலர் அங்க கூட பொய்யாமொழி புலவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வாக்கு பலிச்சு போச்சு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். வந்துரும் அப்படின்னு அவங்க சொன்னபடியே வந்துருச்சு. இப்ப திருப்பி சனாதனம் ஒழிக அப்படின்னு சொல்லி சனாதனம் அதெல்லாம் ஒழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அதை சொல்றேன்னா 100 வருஷத்துக்கு ஒரு தரம் தாங்க ஒரு வாய்ப்பு வரும். 100 வருஷத்துக்கு முன்னாடி பிராமணர் அல்லாதவர்கள்னு பிரிச்சு தமிழ்நாட்டை ஒன்றிணைச்சாங்க. ஒரு சமூகத்துக்கு எதிராக தமிழ்நாட்டை ஒன்றிணைச்சாங்க. அது திமுகவுக்கு ஒரு 100 வருடங்களுக்கு அது அந்த பயணம் தொடர்ந்தது. இப்ப 100 வருடம் கழிச்சு 2026ல மறுபடி தமிழ்நாட்டை திமுக ஒன்றிணைச்சிருக்கு. 97% மக்களை ஒன்றிணைச்சிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா சாமி யார் வேணா வரட்டும், திமுக மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு ஒன்றிணைச்சிருக்கு. யாரையெல்லாம் அவங்க பிரிச்சு நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி விஷத்தை விதைச்சாங்களோ அவங்க எல்லாரும் இப்ப நம்ம பக்கம் நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மறுபடி கிடைக்காது. இன்னும் ஒரு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு பொய் பிரச்சாரம் இருந்தது இல்லையா, இப்ப அவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம். நிறைய பொய்கள். பிராமணன் எது கேட்டாலும் குழந்தை அழுதா, மழை பெய்யலன்னா, அவங்க தோத்தா, படம் ஓடலைன்னா, எது செஞ்சாலும் உடனே பாப்பான கையை நீட்டுறது, பாப்பான காட்டு கல்லாவை கட்டு அப்படின்னு பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாங்க சோசியல் மீடியால. அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி காட்டி காட்டி அவங்களுடைய பம்மாத்து எட்டிக்காரன் புழுகு 8 நாளுக்கு தானே. இவங்க 80 வருஷம் இருந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த 80 வருஷங்கள்ல திமுகவுடைய பங்கு ஆமா 80 வருஷம். இதுக்கு மேல அவங்களோட பம்மாத்து செல்லுபடியாக போறதில்ல. எல்லாரும் ஒற்றுமையாக ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் சமூக அநீதியை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கும் இந்த தீய சக்தி திமுகவின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த ஒரே விஷயத்துல நம்ம எல்லாரும் விழிப்பாக, பிராமணர்கள் என்று கிடையாது, பிராமண சங்கத்துல நம்ம பேசுறோம், ஆனா பிராமணர்கள் கிடையாது, எல்லோரும் தமிழகத்தின் நலத்துக்காகவும் சாமி கும்பிடுற அடிப்படை சுதந்திரத்துக்காகவும் விடியாத இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திட்டு விடியலுக்கு முன்னாடியே விளக்கேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எல்லாருடைய ஆசையுமே. இன்னைக்கு அது நடக்குது. இன்னைக்கு நேத்துன்னு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இது வந்ததுதான். அவங்க விதைச்ச விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மற்றவர்கள் அனைவரும், தமிழக மக்கள் அனைவரும் அவங்களுடைய இந்த விஷத்தை அருந்தியவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ணாங்க, ரியலைஸ் பண்ணாங்க. ஆலய பிரவேசம் நடத்தினது யாரு? நம்ம திராவிடியர்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பெரியார் இல்லைன்னா நீங்க எல்லாம் சாமி கும்பிட முடியுமா? நீ எல்லாம் சாமி கும்பிட முடியுமாயா? அவங்க மட்டும் தாங்க இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஆலய பிரவேசத்தை நடத்தியது திரு வைத்தியநாத ஐயர். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது பிராமணர்கள் மட்டும் இல்லை, பிராமணர்கள் இல்லை, அதற்கு எதிர்ப்பு தெரியாதது ஊர் மக்கள்,
பலவாறான எதிர்ப்புகள். அதற்கு துணை நின்றது யார் வந்தாலும் பார்த்துக்கலாம், யார் வர்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவரை கோயிலுக்குள் அனுமதிக்கப்படாத மக்கள் சமூகத்தை ஒன்று சேர்ந்து வைத்தியநாத ஐயருடன் கை சேர்த்து தோள் கொடுத்து கூட்டி சென்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர்கள். அந்த ஆன்மீக சம்மல் விளைத்த அதோடைய அறுவடையை இன்னைக்கு நாம பண்ணலாம். 100 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு இடத்திலும் ஆலயத்துல அந்தணர்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய புரட்சி வரலாற்றையும் நாம மறக்காம செய்ய வேண்டியிருக்கு. இன்க்ளூடிங் இன்னைக்கு இந்த நேரத்துல நாம பேசிக்கிட்டு இருக்கிற திருப்பரங்குன்றத்துல நீதிக்கு, நேர்மைக்கு, மக்களுடைய விருப்பத்துக்கும் சுதந்திரத்துக்கும் ஒரு தீர்ப்பை கொடுத்தா உடனே நீதிமன்றத்தையே சாதி மன்றமாக மாற்றிய திமுக எங்கே? அது எதற்கும் கவலைப்படாமல் தன் பணியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற நீதி அரசர்கள் எங்கே? இனி நீதி இங்கு சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்றால் நம் அனைவரும் இல்லத்திலும் சமூக நீதி, சமத்துவம், கடவுளை கும்பிடும் அந்த சுதந்திரம், ஆன்மீகம் அனைத்தும் தழைத்து ஓங்கி தீப சுடராக ஒளிர வேண்டும் என்றால் நாம எல்லாரும் இந்த திராவிடிய பொய்களை ஒன்னா விளக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நாமளே அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். இதுல பெண்களுக்கு கல்வி கொடுத்தது பெரியாரால, விதவை திருமணம் பண்ணது அதெல்லாம் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்படி எல்லா புரட்சிக்கும் பெரியாருக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல, அதுக்கப்புறம் தான் இங்க மனிதர்களே இருந்தாங்கன்னு சொல்றேன். அந்த புரட்டுக்களை இங்க எத்தனை பேர் நம்புறாங்க? உங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், எத்தனை பேர் நம்புறாங்க? யாராச்சும் நம்புறீங்களா? சரி, ஆனா யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு தெரியுமா? அத அவங்க சொல்ல மாட்டாங்க. விதவை திருமணத்தை முதலாக போற்றி பேசியது பெரியார். அப்ப பிறக்கவே இல்லை. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் யாரு? பிராமணர். விதவை திருமணத்தை ஆதரித்தவர். அவருக்கும் முன்னாடி பிறந்தவர் ராஜாராம் மோகன் ராய். உடன்கட்டை சம்பிரதாயத்தை போராடி சட்டபூர்வமாக ஒழித்தவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அவரு பிராமணரு. ஈஸ்வர சந்திரசாகர் வித்யாசாகர் பிராமணரு. அடுத்தது பெண் கல்வி, பெண் சமத்துவம், இதையெல்லாம் பெருவாரியாக சமூகத்தில் எடுத்துக்கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் மதமாற்றத்தில் முதலாக கர்ப்பாபசி என்ற ஒரு விஷயத்தை, ஒரு புரட்சியை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி அவர்கள். 2 நாள் முன்னாடி திருமுருகன் காந்தி எங்கேயோ பேசியிருக்கிறாரு. அங்க ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் எல்லாம் வச்சாங்க. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர்கள், அவங்க எல்லாம் வச்சாங்க. அதனால அதுக்கு எதிராக மாற்றாக நாங்க திராவிட கழகம்னு வைக்கிறோம். அப்படிதான் நாங்க பேர் வச்சோம். எதுக்கு எதிராக வைக்கிறீங்க? ஏன்னு கேட்டா ஆரிய சமாஜத்துல முதலாக அவங்க எல்லோருக்கும் சாதி இல்லை, சமத்துவமாக எல்லோரும் ஒரே சாதி அப்படின்னு அவங்க அத பெருவாரியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பெண்களுக்கு படிப்புன்றாங்க, விதவை திருமணம்ங்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணம்ங்கிறாங்க. அப்ப ஒருவேளை இதையெல்லாம் தான் இவங்க மறுத்து திராவிட கழகத்தை ஆரம்பிச்சாங்களா? பிரம்ம சமாஜத்துல உடன்கட்டை ஏறுவதை தடை வாங்குறாரு. ஒருவேளை அதை தான் எதிர்த்து இவங்க அதை ஆரம்பிச்சாங்களா? இல்ல ஈரோட்டுல பெரியார் அவர்கள் ஒரு பக்கம் பிராமணர்களை காட்டி திரள் நிதி திரட்டி கொண்டிருந்த நேரத்தில் தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் கல்விக்காகவும் பிரித்து கொடுத்த லட்சுமணரையரை எதிர்த்து இவர்கள் ஆரம்பித்தார்களா? ஒவ்வொரு இடத்திலையும் புரட்சிக்கு முன்னாடி நின்று பிராமண சமுதாயம் ஒவ்வொரு இடத்திலையும் பரிணாம வளர்ச்சியா இருந்துட்டே இருந்திருக்கு. ஆனா அதை நம்ம சொல்ல நமக்கு தெரியல. இப்ப சொல்லணும். சொல்ல தெரியல, சொல்ல முடியாததுனாலதான் எல்லாத்து மேலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க.
நான் இன்னைக்கு மேடையில வந்து பேசுறேன்னா அதுக்கு காரணம் இவரா, அதுக்கு காரணம் கலைஞர் இல்ல. நான் இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு காரணம் இவரா தான். ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உண்மையை வெளியே கொண்டு வரணுங்கிற ஆதங்கத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை எல்லாரும் எடுத்துட்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். இந்த எலெக்ஷன் 2026ல ஜென்சி தாங்க எலெக்ஷன். இன்னைக்கு மேடையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரியவர்களா இருக்கிறீங்க. நான் பேசுறத கேட்கிறவங்க எல்லாருமே பெரியவங்களா இருக்கிறீங்க. நான் என் கூட என் மகனை கூட்டிட்டு வந்தேன், அவனுக்கு 14 வயசு. ஏன் நீங்க யாருமே உங்க வீட்டுல இருக்கிறவங்கள கூட்டிட்டு வரல? பதில் சொல்லுங்க. வீட்டுல எல்லாரும் அமெரிக்கா ஓடி போயிட்டாங்களா, ஆஸ்திரேலியா ஓடி போயிட்டாங்களா? ஏன் அடுத்த தலைமுறையை கூட்டிட்டு வரல? நீ தெரியுமா? வெரி குட், உங்களை பாராட்டுறாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நிஜமா உங்களை கையெழுத்து நான் கும்பிடுறேன், வணங்குறேன். அதுவும் 2 சின்ன பெண்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க பெண்கள் நம்முடைய அடுத்த தலைமுறையின் கண்களா இருக்கிறதுனால ரொம்ப நான் உங்களை வணங்குறேன். அவரை போல எஸ் உங்க பொண்ணு நான் இங்க பார்த்தேன். இப்படி அங்கொன்னும் இங்கொன்னும் இல்லாம எல்லாருமே, இன்னும் சொல்ல போனா மேடையில எல்லாரும் வந்திருக்கிறீங்கல்ல, நீங்களும் உங்க வீட்டுல இருந்து எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கணும் இல்ல. குப்பன் சார் மட்டும் தான் கூட்டிட்டு வந்தாரு. அதுமே அவர் தனித்தனியா ஜெயராமன் சார் வந்து அழைப்பு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன் இத சொல்றேன்? நாங்க இந்த தலைமுறைக்கு இங்க வந்து நாம வந்து ஒரு ஒரு கூட்டம் போட்டு நம்ம பேசுறதுங்கிறதெல்லாம் இது ரொம்ப நன்றிமா. அவங்களோட வீட்டு குழந்தைகளை அவங்க கூட்டிட்டு வந்தாங்களா? கூட்டம் போட்டு இங்க பேசுறது இதெல்லாமும் தேவைதான். 30வது ஆண்டு விழாவாக இங்கு தமிழ்நாடு பிராமணர் சங்கம் இன்று திருவெற்றியூர் கிளை இங்க இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுவது என்பதற்கு என்னுடைய மிகுந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இது இங்க மட்டும் பாராட்டு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஜெயராமன் அவர்களுடைய அயராத உழைப்பு, அவர் வந்து ஜெயராமன் கிடையாது, அயராமன். அவர் அயராத உழைப்புக்கு சொந்தக்காரர். என்னைக்குமே வந்து பாசிட்டிவா நேர்மறையா தொலைநோக்கோட பார்க்கக்கூடியவர். எனக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குரு. நான் அதை வந்து இன்னைக்கு நான் நன்றியோட தெரிவிச்சுக்கிறேன். 2 வருஷம் ஆச்சா சார் கரெக்டா நான் இங்க வந்து 2 வருஷம் கழிச்சு இங்க எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள், பெருமை எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதே நேரத்துல என்னுடைய மகனுக்கு இது போய் சேரணும்னா நமக்கு வந்து அடுத்த தலைமுறையுடைய பங்களிப்பு தேவை. இங்க அதை நம்ம கண்டிப்பா முக்கியமா ஆலோசிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கும், அவசரத்துல இருக்கும். இன்னும் 3 மாசம் கூட இல்ல. அந்த 3 மாசத்துல உங்களுடைய அமெரிக்கால இருந்தாலும் சரி, நடுராத்திரி போன் பண்ணி கேளுங்க, சொல்லுங்க இந்த கஸ்தூரி வந்து தொந்தரவு பண்ணுது, தூக்கத்துல இருந்து எழுப்பி உங்ககிட்ட எல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது சமையல் குறிப்புக்கு அங்கேருந்து போன் பண்ணாங்கன்னா உடனே இத முதல்ல இன்ஸ்டால ஷேர் பண்ண, அதுக்கப்புறம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன், உதாரணத்துக்காக சொல்றேன். நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய பங்களிப்புக்கு நமக்கு ரொம்ப 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 தேவை. ஏன்னா ஏன் இதை நான் மனசால சொல்றேன்னா, இது ஒரு பிராமின்ஸுக்குன்னு சொல்லல, எல்லாருக்குமே சொல்றேன். குறிப்பா நமக்கு ஏன் சொல்றேன்னா, நமக்கு தான் வந்து யாருமே வந்து இங்க கண்ணில் பட மாட்டேங்கிறாங்க. நான் போறேன், நேற்று 2 நாள் முன்னாடி நான் வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்தேன். அப்படியே சபரிமலையில இருந்து அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அங்க அதுல பல டீனேஜர்ஸுங்க. சபரிமலைங்கிறது ஒரு ஆன்மீக புரட்சி. 20ஆம் நூற்றாண்டுல 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஒரு சபரிமலை யாத்திரையை நீங்க பார்த்ததுண்டா? இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க 10 வயசு 12 வயசு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு அந்த சபரிமலையில எல்லாரும் போய் அதுல பங்கெடுத்துக்கிறாங்க. மார்கழி உற்சவத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 30+ 40+. ஏதோ ஒரு இடத்துல we are missing the bus. அதை மட்டும் நாம மறுபடி, ஏன்னா பரதநாட்டிய அரங்கேற்றம் எல்லாமே எல்லாரும் பெரிய பொருளாதார செலவு பண்ணி பண்றோம், பாட்டுக்கு போறோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாட்டுக்கு போறவங்க கூட்டத்துக்கு வர வேணாம், கூட்டமா இருந்தா அந்த இடத்துல இருந்து தள்ளி ஒதுங்கி போயிடலாம் அப்படிங்கிற ஃபீலிங்ல இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த ஜாகிரத உணவு நமக்கு இருந்தாலும் அதை தாண்டி இன்று ஒற்றுமை உணர்வும் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. இதை மட்டும்தான் உங்க எல்லார்கிட்டயுமே நான் கேட்கிறேன். அடுத்த வருடம் என்ன நீங்க கூப்பிடணும். அடுத்த வருடம் கூட இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சு நல்ல செய்தியோட ஒரு கொண்டாட்ட கூட்டத்துக்கு என்ன கூப்பிடணும்.
அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் ஒருத்தர் விடாம, அது நீங்க பிராமணர் சங்கத்துல பிராமணர் மட்டும் தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்ல, எல்லாரும் 4 பேர் கூட்டிட்டு வரணும். அதை நான் என் கண்ணார பார்த்து உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் நானே கூட பண்ணி தரேன். we need a social outreach. இன்ஸ்டா பக்கம் இருக்கா? எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த டீப்பா நான் போறேன், இனி நோன்றேன் தோன்றேன், இதுக்குதான் நான் வந்திருக்கேன். நான் அதை என்னுடைய சொந்த முயற்சியா நான் செஞ்சு தரேங்க. என்னுடைய கான்ட்ரிபியூஷனா அது இருக்கட்டும். நமக்கு வந்து we need a social media presence across the world. ஏன்னா நம்முடைய அடுத்த தலைமுறை இன்னைக்கு திருவொற்றியூர்ல அசம்பிள் ஆற இடத்துல இல்ல, அவங்க வந்து எங்கெங்கயோ நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற லெவல்ல இருக்கிறாங்க. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விசிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது பொருளாதார ரீதியாக நம்ம மாற முடியும். நமக்கு வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து எல்லா விதமான ஆதரவும் கிடைக்கும். விஷத்தை முறிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. திராவிஷத்தை முறிக்கிறதுங்கிறது அதை விட ரொம்ப 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 சவாலான ஒரு விஷயம். அதுக்கு நமக்கு பொருளாதார ஆதரவு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனை ஆதரவும் ரொம்ப முக்கியம். அந்த சிந்தனையை எல்லா மொழிகளையும் எடுத்து செல்லக்கூடிய படிப்பு நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. 89 மார்க் வாங்கினா அட்மிஷன் கிடைக்காதுங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாம இன்னும் ஒரு சட்டக்கல்லூரியை துவங்க வேண்டும். அதில் நமக்கான ஒரு ஒதுக்கீடையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் சமத்துவம். நேத்து வரைக்கும் நீ படிச்ச, அதனால இன்னில இருந்து நீ வீட்டுல இரு அப்படின்னு சொல்றது அராஜகம். அது கிடையாது, அது கிடையாது இடஒதுக்கீடு உண்மை தத்துவம். அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன எந்த ஒரு கருத்தையுமே இன்னைக்கு இடஒதுக்கீடுல யாருமே வந்து பின்பற்றவில்லை. இன்னைக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பம்மாத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு கருவியாக தான் அது மாறிடுச்சு. முதலமைச்சர் சொல்லுவாரு, அரசு துறைகள்ல ஏதோ ஒண்ணு படத்துக்கு வந்து இன்னைக்கு சான்றிதழ் கொடுக்கலன்னா உடனே ஆயுதமாக பயன்படுத்துகிறது அப்படிம்பாரு. அப்படியே திரும்பி அவர் வந்து ஆயுதம் பயன்படுத்தலையா? கோயிலை பயன்படுத்தலையா? ஆயுதமா? கடவுளை பயன்படுத்தலையா? மதத்தை பயன்படுத்தலையா? ஜாதியை பயன்படுத்தலையா? எல்லா ஜாதிக்கும் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்ற அவங்க கூட்டணிக்காரர்கள் அவங்களுடைய ஜாதிக்காரர்களுக்கு துரோகத்தை இழக்கவில்லையா? நம்பிக்கை துரோகத்தை இழக்கவில்லையா? அப்படி இருக்கிற நேரத்துல நமக்குன்னு நாம, ஏன்னா தமிழ்நாட்டுல உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, இந்தியா முழுக்க கிரீமி லேயர் அப்படிங்கிற விஷயத்தை அமுல்படுத்தாத ரொம்ப ஒரு கேள்விங்க இது. இந்த கேள்விக்கு யாருக்கெல்லாம் பதில் தெரியலன்னு பார்ப்போம். இந்தியாவில பொருளாதார ரீதியாக முற்பட்டவர்களை இடஒதுக்கீட்டிலிருந்து விலக்கும் திட்டம், அதுக்கு பேர் கிரீமி லேயர். பணக்காரங்கள்லாம் வந்து ஏழைகள், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுடைய வாய்ப்பை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற நல்ல ஒரு சமுதாய நோக்கத்தோட கிரீமி லேயர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்துல இல்ல சொல்லுங்க பாப்போம். நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இல்ல. இங்கதான் இடபிள்யூஎஸ்ல பிராமணர்களுக்கு ஒதுக்கீடுங்கிற பொய் பிரச்சாரமும் இருக்கு. அது பிராமணர்களுக்கான இடஒதுக்கீடு இல்ல. எந்த ஒருவர் இடஒதுக்கீடை மறுக்கிறாரோ அவருக்கு இடபிள்யூஎஸ் இடம் உண்டு. ஆமாங்களா சார்? குபன் சார், அது மீனவ சமுதாயமா இருந்தாலும் இல்ல வேற எந்த சமுதாயமா இருந்தாலும் நீங்க வந்து இடஒதுக்கீடு, எனக்கு சாதி ரீதியான இடஒதுக்கீடு வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுல உங்களுக்கு இடம் உண்டு. அத தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் சாதிக்கு ஒதுக்கிட்டு அவங்களுடைய பொருளாதார நிலைமையை வச்சு அவங்க அதுக்கு வந்துருவாங்க. சாதிய தமிழ்நாட்டுல எந்த மக்களும் மறக்க கூடாது, மறுக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு அதை பத்தி தவறான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை. இதனால 100 வருடங்களுக்கு ஒரு தரம் வரக்கூடிய இந்த வாய்ப்பில் அடுத்த தலைமுறை, அடுத்த 100வது வருஷம் நீங்களும் நானும் இருக்க மாட்டோம். அடுத்த தலைமுறை நம்முடைய தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்துக்கு நம் தமிழ்நாடை ஒரு உதாரணமாக இந்த ஆயிடுச்சு. கேரளாவில் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. பக்கத்துல நாம தான் பேலன்ஸ் இருக்கோம். நம்ம பாக்கி இருக்கிற நாமும்
பாரத மாதாவின் தவற் புதல்களாக நம்ம எழ வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத இங்க ஒரு தடவை மறுபடியும் நினைவூட்டிக்கிறேன். கற்பகராஜன் ஐயா இருக்கிறாங்களா இங்க? இல்ல, அவர் இந்த கட்டம் எல்லாம் பார்த்து ஏதோ சொன்னாரு. அடுத்த கட்டம் அவர் பார்க்காம நானே சொல்றேன், அடுத்த கட்டம் உங்கள் கையில், உங்கள் கையில். இதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நான் இதெல்லாம் பேசவே போறதில்ல. பிராமணர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்ம அடிச்சவங்களை நம்ம திருப்பி அடிக்க வேணும், அதெல்லாம் இல்லைங்க. எல்லாமே இருக்கு, அதை பயன்படுத்துங்க. எஸ்ஐஆர்ல யாருக்காவது பேலன்ஸ் இருக்கா? யாராவது எஸ்ஐஆர்ல இல்லாம இருக்கீங்களா? உதவி ஏதாவது தேவைப்படுதா? எல்லாரும் இருக்கோமா? ஓகே, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. அதே போல உங்களுடைய குடியிருப்புகள்ல பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அந்த எஸ்ஐஆர்ல கண்டிப்பா அவங்க தங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஊர்ஜிதப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த வாட்டி தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு 1 கோடி பேரை காணோமா, அந்த 1 கோடி பேர் யாரை காணோம் அப்படிங்கறதுல எனக்கு சரியான தகவல் இல்லை. ஆனா கண்டிப்பாக அதுல நம்முடைய ஒரு வாக்கு கூட சிந்தாம செதறாம வந்துடணும் அப்படிங்கிறது, சரிங்களா? மற்றபடி இன்னைக்கு இங்க மறுபடி பேசியிருக்கேன். இப்பெல்லாம் ஜாகிரதையா பேசுறேன். அடுத்ததாக 3 மாசத்துக்குள்ள பல மாற்றங்கள் வரலாம், பல ஏற்றங்கள் வரலாம், பல பொறுப்புகள் கூட வரலாம். வந்தா எல்லாரும் ஒற்றுமையா ஜெயிப்போம், ஜெயிக்கணும், அந்த கனவு நினைவாகணும். நன்றி. என்ன ஒரே ஒரு சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நேற்று அறிவிச்சிருக்கிறாரு. பிரச்சனைகளை சொல்லும் போதே ஒன்னும் பண்ணல, 4 வருஷம். கனவை சொன்னா என்ன பண்ண போறாரு? கற்பகராஜன் அவர்கள் மாதிரி கனவெல்லாம் சொன்னா அதையெல்லாம் கேட்டு ஏதாவது பலன்கிலன்னு சொல்லுவாரான்னு தெரியல. என்னுடைய கனவு, நம் எல்லோருடைய கனவு, முதன்முறையாக தமிழகத்தில் சமூக சமுதாய வித்தியாசம் பாராமல் அனைத்து மக்களின் கனவு மீண்டும் இங்கு ஆன்மீக அருள் ஆட்சி மலர வேண்டும், இலை தழைக்க வேண்டும், தாமரை மலர வேண்டும் என்று, அதுதான் அந்த கனவு நிறைவாக வேண்டும் என்று சொல்லிவிட பெறுகிறேன்.